பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஈஸ்வரி செய்யாத தப்புக்காக பொய்யா ஈஸ்வரி மேலே கமலா கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கே போலீஸ் வரதை பார்த்து ஈஸ்வரி பயந்து போய் நிற்கிறாங்க. இங்கே எழிலும் செழியனும் போலீஸ்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஈஸ்வரி தான். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால வேற வழியே இல்லை, இவங்கள நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்த தாத்தாவால் தாங்கவே முடியாமல் கதறி அழுகிறாரு. இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் ஈஸ்வரியை நினச்சி புலம்பி தவிக்கிறத தூரமாக நின்று பார்க்குற கமலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த தலகணம் பிடிச்ச ஈஸ்வரி என் பொண்ணு ராதிகாவோட வீட்டுக்கே வந்து என்ன ஆட்டம் ஆடுனா, ராதிகாவோட வயிற்றுல இருந்த குழந்தை இப்போ இல்லாமல் போனதுக்கு காரணமும் இந்த ஈஸ்வரி தானே. இந்த குடும்பமே நல்லா அனுபவிக்கணும். இந்த ஈஸ்வரி இப்படி ஒரு தண்டனையை அனுபவிச்சாதான் ஈஸ்வரிக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கமலா. அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் இந்த ஈஸ்வரி அம்மாவா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்கியாவோட குடும்பத்தை ரொம்ப ஏளனமாக பேச இங்கே தாத்தா பயங்கர கோவமா கோபியை வெளுத்து வாங்கி, உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு உன் வீட்டுக்கு வந்த என் பொண்டாட்டி ஈஸ்வரியை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போக வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு தாத்தா. இங்கே இனியா கோபியை பார்த்து, பாட்டி இப்படி செய்வாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களாப்பா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இப்போ நாங்கள் எல்லாரும் பாட்டி இல்லாமல் தவிச்சு போய் நிற்கிறோம். நீங்கள் தானே பாட்டிக்கிட்ட நம்பிக்கை வார்த்தை சொல்லி ராதிகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்க. இப்போ உங்களால் பாட்டி எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? உங்களை அப்பான்னு கூப்பிடவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க இனியா. இங்கே எழிலும் செழியனும் கோபிக்கிட்ட இப்படிப்பட்ட காரியத்தை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ராதிகா தான் பிடிக்கணும்னா எதுக்காக பாட்டியை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இப்படி அவமானப்படுத்துனீங்க? பேசாம பாட்டி எங்க கூடயே இருந்திருந்தா சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இப்படிப்பட்ட பிரச்சனை வராமையும் இருந்திருப்பாங்கல்ல. அவங்கள ராதிகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இப்படி செஞ்சுட்டீங்களே அப்படின்னு கோவத்தில் பேசுகிறாங்க. இப்போதான் கோபிக்கு புரிய வருது, இது எல்லாமே கமலாவோட திட்டத்தில் ஒன்றா தான் இருக்கும். எங்கள் அம்மா ஈஸ்வரி மேலே உள்ள கோவத்தில் ராதிகாவோட அம்மா கமலா தான் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராதிகாவும் ராதிகாவோட அம்மா கமலாவும் என்னையும் எங்கள் அம்மாவையும் புரிஞ்சுக்காம இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட கோபி இந்த விஷயத்தை பற்றி விசாரித்து கண்டிப்பாக அம்மாவை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற கோவத்தோட ராதிகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே பாக்கியா அழுதுகிட்டே எழில்கிட்டையும் செழியன்கிட்டையும், இப்போ நம்ம யார்கிட்டையும் பேச டைம் இல்லை, உடனடியாக ஸ்டேஷனுக்கு போய் இங்கே அத்தை மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபித்து உடனடியாக இங்கே ஈஸ்வரியத்தையை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியை நினச்சி ரொம்பவே அழுதுட்டு இருந்த ராமமூர்த்திக்கும் ரொம்பவே ஆறுதலாக இருக்காங்க பாக்கியா. இங்கே பயங்கர கோவமாக வீட்டுக்கு போன கோபி ராதிகாவை கூப்பிட்டு, என்ன ராதிகா இது, நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? என் மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் கோவம் இருந்தா கூப்பிட்டு நேரடியாக பேச வேண்டியதானே, அதை விட்டுட்டு எங்கள் அம்மா மேலே உங்களை யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ராதிகாவோட அம்மா கமலா கோபிக்கிட்ட, என்ன மாப்பிள்ள பேசுகிறீங்க? உங்கள் அம்மா ஈஸ்வரி செஞ்சது சின்ன வேலையா? கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக ஆடினாங்க. இந்த வீட்டுக்கு முதல்ல உங்கள் அம்மா ஈஸ்வரியை கூப்பிட்டு வந்ததே பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம ராதிகாவை எப்படியெல்லாம் நடத்துனாங்க. இப்போ கடைசியில் உங்கள் அம்மா நினச்ச மாதிரியே என் பொண்ணு வயிற்றுல இருந்த குழந்தையும் இல்லாமையே ஆயிடுச்சுல. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அம்மா ஈஸ்வரி தான். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவையும் உங்கள் குடும்பத்தையும் நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு கோவத்தில் இருந்த கமலா இங்கே கோபிக்கிட்ட சொல்ல, உடனே கோபி, என்ன ராதிகா இது, உங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. உங்க அம்மா கூட சேர்ந்து நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க எப்படி ஒத்துக்கிட்ட? தப்பே செய்யாத எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எதுக்காக போகணும் ராதிகா? செஞ்ச தப்பெல்லாம் உங்க அம்மாவுடையது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னா உங்க அம்மா கமலாவை தான் அனுப்பணும். ஆனா நீ என்னடானா எங்க அம்மா மேலையும் என் மேலையும் கோவப்பட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராதிகா, என்ன கோபி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என் குடும்பம் என் குடும்பம்னு பாக்கியாவோட குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க? உங்களுக்கு உங்கள் பசங்களும் உங்கள் குடும்பமும் முக்கியம்னா எதுக்காக இங்கே இருக்கீங்க? எனக்கும் என் குழந்தைக்கும் உங்கள் அம்மா செஞ்ச செயலுக்காக தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க.
எங்க அம்மா கமலா செஞ்சதுல எந்த தப்புமே இல்லை. முன்னாடியே நான் சொன்னதை கேட்டு உங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வராம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. என் குழந்தையும் என்னை விட்டு போயிருக்காது. நாம குழந்தைய பெற்று சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா நீங்க பாக்கியாவை வெறுப்பேத்த உங்க அம்மாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எனக்கு தான் தேவையில்லாத தொல்லையை கொடுத்துட்டு இருக்கீங்க கோபி. அதை கூட நீங்க புரிஞ்சுக்காம இப்படி என்னையும் எங்க அம்மாவையும் நிக்க வச்சு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கடன் பிரச்சனையில இருக்கும்போது உங்களுக்காக புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு கொடுத்து அங்க இங்கன்னு கடனை உடனே வாங்கி உங்களுக்காக நின்னது நான் மட்டும்தான். அந்த பாக்கியாவோ இல்ல உங்க பெத்தவங்களோ கிடையாது. யார் முன்னாடியும் நீங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு உங்களை தலை நிமிர்ந்து வாழ வச்ச என்னையே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் செஞ்ச எதையுமே நீங்க யோசிச்சு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்களா? உங்களுக்கு எப்பயும் உங்க அம்மாவும் உங்க குடும்பமும் தான் முக்கியமா கோபி? பின்ன எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ராதிகா ஒரு பக்கம் கோபி கிட்ட ரொம்ப கோவமா பேச, இதை கேட்ட கமலா, நீ முக்கியம்னு இருந்திருந்தா கோபி கண்டிப்பா அவங்க அம்மாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. நீ எப்பயுமே குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் தானே கோபி நினைச்சிருப்பாரு. இவருக்கு தான் ஓ மேல அன்பும் இல்லை பாசமும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே கோபியை பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நானே நடக்க விட்டுருக்க மாட்டேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. மயுவை நல்லா பார்த்துக்கிட்டா. அவ வேலை உண்டு அவ உண்டுன்னு இருந்தா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் மாப்பிள்ள. பாவம் தினம் தினம் இங்க ராதிகா அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னதை கேட்டு கோபி செம்ம கடுப்பாயிட்டு, போதும் நிப்பாட்டுங்க. என்னால ராதிகா எப்பயுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கா. என்னைக்கு நீங்க ராதிகாவை பார்த்துக்கிறேன்னு இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அன்னையிலிருந்தே எனக்கும் ராதிகாக்கும் இடையில ரொம்ப பெரிய சண்டை வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. எங்கள் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை உடனே வாபஸ் வாங்கியே ஆகணும். எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் கூட இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது. சீக்கிரமாக எங்கள் அம்மாவை நான் வெளியில் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கமலா கிட்ட சொல்ல, உடனே கமலா, அதெல்லாம் என்னால் முடியாது. உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாதான் புத்தி வரும். வேணும்னா நீங்கள் ஒரு லாயரை கூப்பிட்டு போய் உங்கள் அம்மாவுக்கு எப்பயும் போல சப்போர்ட் செய்யுங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை நானும் ராதிகாவும் வாபஸ் வாங்க போகிறதே கிடையாது அப்படின்னு கமலா தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறத பார்த்து கோபிக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே கமலாவை வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராதிகாவால் தாங்க முடியாமல், என்ன கோபி இது, நீங்கள் இருக்கிறது என்னோட வீடு, என் வீட்டுக்கே வந்து எங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமாவது எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம்ல. உங்களுக்கு உங்கள் அம்மா முக்கியம்னா எனக்கு என்னோட அம்மா தான் முக்கியம். கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. எங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என் கூட வாழ ஆசை இருந்தால் இந்த வீட்டில் இருங்க. ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் போகணும். அப்படி உங்கள் அம்மா தான் முக்கியம்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க கோபி. உங்களால் எனக்கு நிம்மதியே இல்லை. நான் சந்தோஷமாக வாழணும்னா எனக்கு மயுவும் எங்கள் அம்மாவும் போதும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமாக வாழலான்னு நினச்சி தான் ரெண்டாவதாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாக்கியாவோட வாழ்க்கையை கூட நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போ தான் புரியுது, உங்களை கல்யாணம் ஏன் தான் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ யோசிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க. போதும் கோபி, உங்களுக்கு உங்கள் குடும்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னோட வாழ்க்கையில் மயுவும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே முக்கியம். பேசாமல் தயவு செஞ்சு என்னோட சந்தோஷத்தை கெடுக்காம வீட்டை விட்டு வெளியில் போங்க கோபி அப்படின்னு பயங்கர கோவத்தில் ராதிகா தன்னுடைய முடிவை கோபி கிட்ட சொன்னதை கேட்டு கோபி ரொம்பவே நடுங்கி போயிடுறாரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த ராதிகா ஏன் கூட நின்று இந்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுவான்னு பார்த்து இப்படியெல்லாம் பேசினா, ஒரேடியா மயவும் எங்கள் அம்மாவும் முக்கியம்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாலே, பாக்கியாவும் என் குடும்பமும் வேண்டான்னு சொல்லி ராதிகா தான் வேணும்னு அடம் பிடிச்சி ராதிகா கூட வாழ வந்த எனக்கு ராதிகா இப்படி ஒரு பெரிய ஆப்ப வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ராதிகா பேசின பேச்சால மனம் உடைஞ்ச கோபி ஒரு பக்கம் செய்யாத தப்புக்காக எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. இங்கே ராதிகா வேற என்னை வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா. இப்போ என்ன பண்ணனே தெரியலையே. இப்படி ராதிகாவை நம்பி நான் நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பாக்கியாவோட வீட்டை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி. எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை மட்டம் தட்டி ஏளனமாக பேசின கோபிக்கு இதெல்லாம் தேவைதான் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.